வானம் புலிகிறது, பூமி விளைகிறது, உனக்கேன் கொடுக்க வேண்டும் கிஸ்தி. எங்களோடு வயலுக்கு வந்தாயா, நாற்று நட்டாயா, இப்படி எல்லாம் வாய்கிலேயே மேடையில பேசுவான் சீமான். ஆனா மேடைக்கு கீழே என்ன பண்ணுவான், ஐயா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு கதவை சாத்திக்கிட்டு காலில் விழுவான். ஷூவை நக்கி விட்டான். சீமாண்டி ஷூமாண்டியா அருவாளை எடுத்து எங்களை வெட்ட வரும் பொழுது பயந்து காலில் விழுற ஈனக்கூட்டம்னு எங்களை நினைச்சியா? நீ வெட்டணும்னு நினைக்கிறப்பயே அருவாள் எடுத்து வெட்டுற மானத்தமிழ் பிள்ளைகளடா நாங்க. அதே வீரத்தை இங்க காட்டி இருக்கணுமா, காட்டி இருக்க கூடாதா? எஸ்பி வருண்குமாரை பத்தி நீ என்ன சொன்ன? அவருக்கு பிறப்பு வெறுப்பு இருக்குது. அவர் தேவர்னா அவர் வேற மாதிரி நடந்துக்கிறாரு, தேவேந்திரர்னா குறி வைக்கிறாரு அப்படின்னு எவ்வளவு பேச முடியுமோ அவ்வளவு பேசலாம். ஆனா இன்னைக்கு காவல்துறை எவ்வளவு நல்லவர்கள் தெரியுமா? காவல்துறை எப்படி வெயில் பனி மழை இதெல்லாம் பார்க்காமல் வேலை செய்றீங்க தெரியுமா அப்படின்னு 4 பக்கத்துக்கு நக்கி இருக்கிறான் ஷூவை. ஐயா அப்படின்னு கதறி இருக்கிறான். உங்களுக்கு ஜாதி வெறி இருக்குன்னு ஆட்டை துரைமுருகன் என்கிட்ட சொன்னா, அதை நான் பிரஸ் மீட்ல சொல்லிட்டேன். அது என் கருத்து இல்லைங்கய்யா. நீங்க எதுவா இருந்தாலும் சாட்டை துரைமுருகனை பிடிச்சி விசாரிச்சுக்கங்க ஐயா. அவன் ஏதாவது வச்சிருப்பான் ஐட்டங்கள். அவன்கிட்ட என்ன என்ன ஐட்டங்களோ, வீடியோ ஆடியோ ஐட்டங்களோ, ஐட்டங்கள் எல்லாம் அவன் கையில இருக்குது. அப்ப அந்த ஐட்டங்களை அவன் காட்டுவான் சீமான்ட்ட. அண்ணா இந்த வீடியோ கரெக்டா இருக்குமான்னு பாருங்க. இதுல நீங்க ஒட்டு தொடி கூட இல்லாம இருக்கீங்க. ஒரு எஃப்ஐஆர், ஒரு விளக்க நோட்டீஸ், இது கேட்டதுதான். ஒட்டு சர்வத்தையும் விட்டுட்டு மண்டியிடாத மானம் பலமுறை மண்டியிட்டு விட்டது, வீழ்ந்து விடாத வீரம் பலமுறை வீழ்ந்து விட்டது. இன்றைக்கு அந்த வீரம் எஸ்பி வருண்குமாரினுடைய ஷூவுக்கு அடியில் 5-6 மன்னிப்பு கடிதம் பிரிட்டிஷ்க்கு எழுதுனா சாவர்கர். இன்னும் 1-2 தான் பாக்கி. சீமான் இன்னும் ஒரு 2 எழுதிட்டான்னு வைங்க, சாவர்கரை இவன் மிஞ்சிருவான். அது மானத்தமிழ் பிள்ளைகள் அப்படி பேசல, நாங்க அப்படி சொல்ல வரல. எங்க கருத்து தவறா புரிந்து கொள்ளப்பட்டு விட்டது. ஏண்டா உனக்கு வெக்கமாவே இல்லையாடா சீமான்? எதுக்குடா இந்த மானங்கெட்ட பொழப்பு? மேடையில ஏறி நான் மோத்தாங்கம்மான்னு பேசுவேன்ற, நான் பிசிரே மசிரே உசுரேன்னு பேசுவேன்ற, என்ன மயிருக்குடா படிச்சுட்டு வருவீங்க அப்படின்ற, இவ்வளவையும் மேடையில பேசுற. நோட்டீஸ்ல கொடுப்பா, நோட்டீஸ்ல என்ன மயிருக்குடா எனக்கு நோட்டீஸ் அனுப்புற, நான் அப்படிதான்டா மயிறு பேசுவேன் அப்படின்னு நோட்டீஸ்ல. ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேச திரு கரிகாலன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம் அரவிந்த். எஸ்பி வருண்குமார் சீமான் அவர்களுக்கு ஒரு நோட்டீஸ் அமைச்சிருந்தாரு. அதுக்கு பதில் நோட்டீஸ் சீமானை கொடுத்துருக்கிறதா நீங்க ட்விட்டர்ல பதிவிட்டிருக்கிறீங்க. அந்த நோட்டீஸ்ல என்ன குறிப்பிட்டிருக்காருன்றத விளக்கமா சொல்ல முடியுமா? வானம் புலிகிறது, பூமி விளைகிறது, உனக்கேன் கொடுக்க வேண்டும் கிஸ்தி. எங்களோடு வயலுக்கு வந்தாயா, நாற்று நட்டாயா, இப்படி எல்லாம் வாய்கிலேயே மேடையில பேசுவான் சீமான். மேடையில் அப்படியெல்லாம் பேசிவிட்டு அறிக்கையில அப்படி இல்லையா? அறிக்கையில அப்படி இல்லையா? அந்த பதில் நோட்டீஸ்ல என்ன இருக்குன்னு பேச வர்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு ரைமிங்கா போறையா உடியா. ஆனா மேடைக்கு கீழே என்ன பண்ணுவான், ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா, இனி நாங்க இப்படி செய்ய மாட்டோம் அப்படின்னு கதவை சாத்திக்கிட்டு காலில் விழுவான். அப்படி இன்றைக்கு எஸ்பி வருண்குமார் கொடுத்த நோட்டீஸுக்கு பதிலளிக்கும் விதமாக அவன் கொடுத்திருக்கிற விளக்கத்தில் காலில் விழுந்து விட்டான், ஷூவை நக்கி விட்டான். சீமாண்டி ஷூமாண்டியா இன்னைக்கு மாறிட்டான். மேடையில பேசுவான் பாருங்க. அதாவது அருவாளை எடுத்து எங்களை வெட்ட வரும் பொழுது பயந்து காலில் விழுற ஈனக்கூட்டம்னு எங்களை நினைச்சியா? நீ வெட்டணும்னு நினைக்கிறப்பயே அருவாள் எடுத்து வெட்டுற மானத்தமிழ் பிள்ளைகளடா நாங்க அப்படின்னு மேடையில பேசுவான். அதே வீரத்தை இங்க காட்டி இருக்கணுமா, காட்டி இருக்க கூடாதா? எஸ்பி வருண்குமாரை பத்தி நீ என்ன சொன்ன? அவருக்கு பிறப்பு வெறுப்பு இருக்குது. அவர் ராமநாடுக்காரரு தான், எங்க ஊருக்கு பக்கத்து ஊரு தான், உரப்புலிக்காரரு. அவர் தேவர்னா அவர் வேற மாதிரி நடந்துக்கிறாரு, தேவேந்திரர்னா குறி வைக்கிறாரு, நாடார் கோனார்னா அவங்கள வித்தியாசமா பார்த்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறார் அப்படின்லாம் பேசினாரு. இதே சாட்டை துரைமுருகனை திருவள்ளூர்ல எஸ்பியா இருந்தப்ப அரெஸ்ட் பண்ணாரு. அவரே தான் இன்னைக்கு திருச்சியிலேயே அரெஸ்ட் பண்ணி இருக்கிறாரு அப்படின்னு எவ்வளவு பேச முடியுமோ அவ்வளவு பேசலாம். ஆனா இன்னைக்கு காவல்துறை எவ்வளவு நல்லவர்கள் தெரியுமா? காவல்துறை எப்படி வெயில் பனி மழை இதெல்லாம் பார்க்காமல் வேலை செய்றீங்க தெரியுமா அப்படின்னு 4 பக்கத்துக்கு நக்கி இருக்கிறான் ஷூவை. ஐயா ஐயா அப்படின்னு கதறி இருக்கிறான். அதாவது கதை சொல்லுவான், நான் AK-47 எடுத்து சுட்டேன், AK-74 எடுத்து சுட்டேன், நான் இப்படி துவக்க வச்சுக்கிட்டு வயிற்றுலேயே தான் சுட்டுக்கிட்டு இருந்தேன். உடனே எங்க அண்ணன் என் கையை பிடிச்சி இப்படி இப்படி இப்படின்னு சுட்டுப்பாரு, கடைசியா கை வலிக்குதா இப்ப சுடு அப்படின்னு எங்க அண்ணன் கையை பிடிச்சி சுட்டாரு. அப்ப அப்படியே நெத்திலே பொட்டுன்னு பட்டுச்சு. இப்படியான கதைகளை சொல்லி அவன் தம்பிகளை வேணா ஏமாத்தலாம். ஆனா உண்மை என்னன்னா, இப்படி மன்னிப்பு கேட்டான் பாருங்க, இதுதான் இவனோட யோகிதை.
பாஜகவும் நாம் தமிழரும் ஏன் ஒண்ணுன்றோம் அப்படின்னா, இவர்கள் வீரனை போல நடந்து கொள்வார்கள். நெஞ்ச நிமித்திக்குவாங்க. மோடி சொல்றாருல்ல, நாங்கள் 56 இன்ச்சு மார்பு அப்படிம்பாருல்ல, சீமானும் அப்படிதான். இவன் 70-80 இன்ச்சு மார்பு அப்படின்னு சொல்லிக்குவான். அது வெறும் மார்பு இல்ல, வெறும் பலூனு. ஒரு ஊசியை வச்சு குத்தனோம்னா புஷ்ஷுன்னு காத்து போயிடும். அது மாதிரிதான் ஒரு எஃப்ஐஆர், ஒரு விளக்க நோட்டீஸ். இது கேட்டதுதான். ஒட்டு சர்வத்தையும் விட்டுட்டு எல்லாத்தையும் மானம் வீரம், மண்டியிடாத மானம் பலமுறை மண்டியிட்டு விட்டது, வீழ்ந்து விடாத வீரம் பலமுறை வீழ்ந்து விட்டது. இன்றைக்கு அந்த வீரம் எஸ்பி வருண்குமாரினுடைய ஷூவுக்கு அடியில் வீழ்ந்து கிடக்கிறது. ஏண்டா உனக்கு வெக்கமாவே இல்லையாடா சீமான்? எதுக்குடா இந்த மானங்கெட்ட பொழப்பு? மேடையில ஏறி நான் மோத்தாங்கம்மான்னு பேசுவேன்ற, நான் பிசிறே மசிறே உசுரேன்னு பேசுவேன்ற, என்ன மயிருக்குடா படிச்சுட்டு வருவீங்க அப்படின்ற, இவ்வளவையும் மேடையில பேசுற. நோட்டீஸ்ல கொடுப்பா, நோட்டீஸ்ல என்ன மயிருக்குடா எனக்கு நோட்டீஸ் அனுப்புற, நான் அப்படிதான்டா மயிறு பேசுவேன் அப்படின்னு நோட்டீஸ்ல எழுதி கொடு. நீ உன் பேச்சுலயே நான் கேட்கிறேன், நீ நல்ல ஆண்மகனாக இருந்தால், நீ உங்க அப்பங்காத்தாளுக்கே பிறந்திருந்தீன்னா நீ அப்படி ஒரு நோட்டீஸ் கொடுக்க வேண்டியதானே? ஏன் இப்படி பம்மி பதுங்கி 4 பக்கம், ஒரு பக்கம் 2 பக்கம் இல்ல, அதாவது ஸ்கூல்ல எக்ஸாம் நடக்கும் இல்லையா, நமக்கு ஒரு பக்கம் தான் தெரியும் ஒரு 4 கேள்விக்கு, அதுக்கு மேல நமக்கு தெரியாது. பக்கம் பக்கமா எழுதுவானுங்களா அடிஷனல் சீட் வாங்குற மாதிரி. அப்படி 4 பக்கத்துக்கு எழுதி இருக்கிறான். ஐயா என்னை மன்னித்து விடுங்கள், நான் எந்த தவறையும் செய்யவில்லை, நீங்கள் உங்கள் மீது எனக்கு எந்த வெறுப்பும் இல்லை. எப்படி எஸ்பி வருண்குமாருக்கும் இவருக்கும் எந்த வெறுப்பும் இல்லையா, நான் தெரியாம இப்படி பேசிட்டேன் அப்படின்னு 4 பக்கம். ஒட்டுமொத்த காவல்துறையின் மீது நான் எவ்வளவு மதிப்பு வைத்திருக்கிறேன் தெரியுமா, காவல்துறையினர் எப்படி உழைக்கிறார்கள் தெரியுமா, ஒண்ணுக்கு விட நேரம் கூட இல்லாமல் அவர்கள் எப்படியெல்லாம் பணி துன்பத்திற்கு ஆளாகிறார்கள் தெரியுமா, எத்தனை மேடைகளில் நான் காவல்துறைக்கு ஆதரவாக பேசியிருக்கிறேன் தெரியுமா, காவல்துறையினுடைய பணி எவ்வளவு மெச்சி போற்றத்தக்கது, பாராட்டக்கூடியது தெரியுமா அப்படின்னு புகழ்ந்து தள்ளியிருக்கான். 5-6 மன்னிப்பு கடிதம் பிரிட்டிஷுக்கு எழுதுனா சாவர்கர். இன்னும் 1-2 தான் பாக்கி. சீமான் இன்னும் ஒரு 2 எழுதிட்டான்னு வைங்க, சாவர்கரை இவன் மிஞ்சிருவான். ஏற்கனவே ஒரு 4-5 எழுதியிருக்கிறான். அது மானத்தமிழ் பிள்ளைகள் அப்படி பேசல, நாங்க அப்படி சொல்ல வரல, எங்க கருத்து தவறா புரிந்து கொள்ளப்பட்டு விட்டது, இப்படி சொல்லுவான். இப்ப சாட்டை இருக்கான் இல்லைங்களா, அவன் என்ன பண்ணுவான்னா மேடையில அவனே இவனே நீ நல்லா அப்பா அத்தாளுக்கு ஸ்டாலின் பிறந்தாரா அப்படின்னு கேட்டுருவான். திமுக மாவட்ட செயலாளர்கள்லாம் வப்பாட்டிக்கு பிறந்தவங்கடா அப்படின்னு பேசிடுவான். பேசின பிறகு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைப்பாங்க. சிறையில் அடைச்சாங்கன்னா எனக்கு கொட்டை அழுகிருச்சு, எனக்கு கொட்டை வீங்கிருச்சு, எனக்கு எரக்ஷனே ஆக மாட்டேங்குது அப்படின்லாம் சொல்லி அழுது, நான் வருந்துகிறேன், திருந்துகிறேன், இனி எந்த தலைவர் குறித்தும் அவதூறாக ஆபாசமாக பேச மாட்டேன், ஜட்ஜையா என்னை விட்டுருங்க அப்படின்னு முதல்ல உண்டாஸ் போட்டப்ப அதை பண்ணான். அப்படி ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதினான். அதற்கு பிறகு இப்ப ஒரு நாள் கூட இவனை ஜெயில வைக்கல, நீதிமன்ற காவல் தேவையில்லை அப்படின்னு கலைஞர் குறித்து இவன் சண்டாளன்னு பேசுனதுக்கு ஒரே நாள்ல வெளியே விட்டுட்டாங்க. ஆனா சென்னை உயர் நீதிமன்ற மதுரை கிளைக்கு போய் அந்த எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணணும் அப்படின்னு போறான். அப்படி போய் அங்க நீதிபதி கிட்ட திரும்ப கெஞ்சுறானுங்க, ஏண்டா போன தடவையே நீ இப்படிதான் எழுதி கொடுத்த, போன தடவை விட்டோம், திரும்பவும் இப்படியே நிக்கிற, நல்லா இருக்காது பாத்துக்க, காசு வருது பணம் கிடைக்குது அப்படின்றதுக்காக யாரை வேணாலும் ஆபாசமா அசிங்கமா பேசுவியா அப்படின்னு நீதிபதி புகழேந்தி செருப்பால அடிச்ச மாதிரியே கேள்வி கேட்டாரு. அங்கேயும் மானங்கெட்டு போய் பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணானுங்க. இனிமேல் நான் இப்படி செய்ய மாட்டேன் ஐயா, என்னுடைய வழக்கை எப்படியாவது ரத்து செய்யுங்கள் ஐயா, நான் கண்ணியமாக நடந்து கொள்வேன் அப்படின்னு அங்க திரும்பவும் மீண்டும் ஒரு முறை மன்னிப்பு பத்திரத்தை தாக்கல் செஞ்சானுங்க. நீதிமன்ற அபிடவிட்டா இன்னைக்கே இருக்குது. இன்றைக்கு இப்ப இவனை விட சீமான் ஒருபடி மிஞ்சினவன். எதுக்கு கோர்ட்டுக்கு போய் ஜெயிலுக்கு போய் மன்னிப்பு எழுதி அதுக்கப்புறம் வெளியே வரணும், நம்ம எடுத்த உடனே காலில் விழுந்துருவோம், எதுக்கு கோர்ட்டு கேஸ்ன்னு அலையணும். இப்ப எஸ்பி வருண்குமாரா நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறாரா, ஐயா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு அவர் ஷூவை நக்கிட்டா காலில் விழுறது மட்டும் செய்ய மாட்டான், ஷூவையே நக்கிடுவான். எப்படி சாவர்கரை ஷூவர்கர் என்று நாம் அழைக்கிறோமோ அதே போல சீமாண்டியை இனி ஷூமாண்டி என்று நாம் அழைக்க வேண்டும். அப்படி இன்னைக்கு காலில் விழுந்துட்டான். அப்போ ஒரு ஃபர்ஸ்ட் 4 பக்கத்துல இப்படி காவல்துறையை பத்தி புகழ்ந்து எழுதிட்டான். எழுதியதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் மீது எனக்கு எந்த வெறுப்பும் இல்லை ஐயா அப்படின்னு சரண்டர் ஆயிட்டான். சரண்டர் ஆனதோடு மட்டும் இல்லாமல் அடுத்து சாட்டை துரைமுருகனை கோர்த்து விட்டுருக்கான். சாட்டை துரைமுருகனை கோர்த்து விட்டுருக்காருன்னு எப்படி சொல்றீங்க?
இவனுங்களோட முதல் வேலையே என்னன்னா, ஒருத்தரை பிடிக்கலன்னு வைங்களேன், அவரோட மூத்தரத்தை பிடிச்சு அதை நல்லா மோந்து பார்த்து ஆய்வு பண்ணி அவர் தமிழரா தெலுங்கரா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இவனுங்களோட வேலை. நமக்கு அந்த வேலை கிடையாது. அது சீமானுக்கும் மூத்திர பரிசோதனை ஆய்வு நடத்தி கொண்டு இருக்கின்ற அண்ணா நகரில் நடத்தி கொண்டு இருக்கும் சாட்டை துரைமுருகனுக்கு தான் அது முதல் வேலை. அப்படி இவனுங்களா பேசிடுறானுங்க, இப்படி பிறப்பு வெறுப்பு இருக்குது அப்படின்னு எஸ்பியை வந்து சீமான் பேசிடுறான். பேசி அவன் கழுத்துக்கு கத்தி வருது அப்படின்னு உடனே, ஐயா இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைங்க, என்னை பிடிச்சிடாதீங்க, இதை என்கிட்ட சொன்னது சாட்டை துரைமுருகன் தாங்க. சாட்டை துரைமுருகன்ட்ட ஒரு ஐபிஎஸ் அதிகாரி சொன்னாரு உங்களுக்கு ஜாதி வரி இருக்குன்னு, அந்த ஐபிஎஸ் அதிகாரி சொன்னதா சாட்டை துரைமுருகன் என்கிட்ட சொன்னான், அதை தான் நான் பிரஸ் மீட்ல சொல்லிட்டேன், அது என் கருத்து இல்லைங்கய்யா, நீங்க எதுவா இருந்தாலும் சாட்டை துரைமுருகனை பிடிச்சி விசாரிச்சுக்கங்க ஐயா அப்படின்னு கையை காட்டிட்டான். தம்பிகள், நாம் தமிழர் தம்பிகளை 2 பேரை கைது பண்ண உடனே அண்ணனை கை காட்டிட்டாங்க. இப்ப அண்ணனை நோக்கி கத்தி வந்த உடனே அவன் சாட்டை துரைமுருகனை கை காட்டிட்டான். இப்ப தனக்கு ஆபத்து வந்த உடனே அன்னைக்கு பேசுறானே, தம்பி சாட்டை துரைமுருகன் என் தளபதி மாதிரி, அந்த தளபதியே 2 முறை தப்பு பண்ணலாம், அவனை கட்சியை விட்டு நீக்கி விட்ட அப்படின்லாம் பேசினான். இன்னைக்கு தனக்கு ஒரு ஆபத்து வந்தவுடன் சாட்டை துரைமுருகனை கையை காட்டிட்டான். இப்ப போலீஸ் அடுத்து என்ன பண்ணுவாங்க, சாட்டை துரைமுருகனுக்கு மீண்டும் கொட்டையை அழுக வைப்பார்கள். அவன் வெளியே வந்து ஐயோ மொத்தமா அழுகிருச்சு, இனி வாழ்க்கையில எரெக்ஷனே ஆக போறது இல்ல, சாட்டை துரைமுருகன் கதற போறான். அந்த கண்கொள்ளா காட்சியெல்லாம் நம்ம பார்க்க போறோம். நேயர்கள் அந்த காட்சிகளுக்காக காத்திருங்கள். மேடையில் இப்படி ஆவேசமா பேசிட்டு இப்படி ஒரு மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு ஒரு பதில் மனு தாக்கல் செஞ்சிருக்கிறாரு. ஆனா வெளியில இதெல்லாம் எதுவும் தெரியாத மாரி தமிழ்கிட்ட மறுபடியும் ஆவேசமா பேசுறாரு, கேஷுவலா நடந்துக்கிறாரு. இது எப்படி? அதாவது ஒரு பழைய படம்னு நினைக்கிறேன், அந்த படத்துல நடிகர் தியாகு பேசுவாரு, அதாம்லே வர்கீஸ் அதாம்லே வர்கீஸ் அப்படின்னு ஒரு பழைய காமெடி இருக்கும்ல, அடி கொடுக்காமலே அடி வாங்கிட்டாம்லே அதாம்லே வர்கீஸ், அடி வாங்காமலே அழுதுட்டால அதாம்லே வர்கீஸ் அப்படின்னு காமெடியா வரிசையா சொல்லிக்கிட்டே இருப்பாப்ல. அந்த மாதிரி மூஞ்சில காரி துப்பினாலும் சூடு சொரணம் இல்லாம நடிப்பான்டா, அவன் தான்டா சீமான் அப்படின்னு நீங்க வரிசையா சேர்த்துக்கலாம். பாலியல் பொறுக்கி வன்கொடுமை தடுப்பு சட்டம் அப்படின்னு வழக்கு போட்டாலும் சட்டையில அழுக்குப்படாத மாதிரி அப்படியே நடப்பான், அவன் தான்டா சீமான். அதே போல பொண்டாட்டியை கூட்டு போய் வலசரவாக்கத்துல போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே நிற்பான். பொண்டாட்டி சொன்னிச்சான், தொண்டைக்குழிய பிடிச்சு உன் கொள்ளையில பழகிறதுக்கு பொண்ணுங்களே இல்லையா, இவதான் கிடைச்சாளா அப்படின்னு விஜயலட்சுமியை பத்தி சொன்னிச்சான். இது எவ்வளவு பெரிய கேடுகட்ட குடும்பம் பாருங்க. இதை சொல்லிட்டு சிரிப்பான், அதாம்லே சீமான் அப்படின்னு நீங்க வரிசையா எடுத்துக்கலாம். எவ்வளவு எவ்வளவு எச்சத்தனங்கள், எவ்வளவு எவ்வளவு கேடுகட்டத்தனங்கள் எல்லாமே. எங்க ஊட்டிக்கு தனிப்படை இவனை பிடிக்க போகுது, எவ்வளவு வீரமா பேசுவான் இவன். 1-2 தடவை இல்லைங்க, சாவர்கருக்கே காம்படிஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கான்ற. ஊட்டிக்கு போலீஸ் போகுது, மறுநாள் பேட்டியை கொடுத்துட்டான், முதல்வர் ஸ்டாலின் வந்து எங்க அண்ணன் மாதிரி அப்படின்ட்டான். ஆனா நாம் தமிழர் தம்பிகள் இருக்காங்களே, இவன் அதாம்லே வர்கீஸ்னா அவனை சீமானை விட மோசமான அதாம்லே வர்கீஸ் அவனுங்க. ஆபாசமா பேசினாலும் கை தட்டுவானுங்க, தேப்ப இல்லைன்னு திட்டினாலும் கை தட்டுவானுங்க. அவனுங்களை மாதிரி ஒரு பாண்டட் அடிமைஸ் வந்து யாருமே இருக்க முடியாது. சூடு சொரணை வெக்கம் மானம் ஒரு துளி கூட கிடையாது. உண்மையிலே சொல்லணும்னா சீமானுக்கு எதிராக போராட்டம் நடத்துறதை விட, சீமானை கைது செய்வதை விட, நேத்து வந்து தரணி ரமேஷ் வந்து நம்மள்ட்ட பேட்டி கொடுத்திருந்தாரு தோழர். அவர் வந்து சொன்னாரு சீமானை கருணை கொலை செஞ்சிரும்னு. அவ்வளவுலாம் பார்த்தாவில்ல, சீமான் வீட்டுக்கு டெய்லியும் உப்பு அனுப்புற போராட்டத்தை நடத்தணும். தயவு செஞ்சு சோத்துல வந்து சோறு போடாதீங்க, உப்பையாவது திங்க வைங்க, தின்னாலாவது அந்த எருமைக்கு சொரணை வருமா சூடு வருமானு பார்க்கணும். சாரி, எருமைகளுக்கு சூடு சொரணை இருக்குது. எருமை மேல காக்கா உட்காந்து கொத்துனுச்சுன்னா எருமை சிலிருக்கும், என்ன வேணாலும் பண்ணும். ஆனா இது என்ன ஜந்துன்னே தெரியல, இவனுக்கு எதுவுமே கிடையாது. சர்வத்தையும் உதுத்துட்டான். பொண்டாட்டி காரி துப்புது, சாட்டை துரைமுருகன் காரி துப்புறான், இடுமானம் கார்த்தி அவனும் காரி துப்புறான். இந்த கட்சியில அவனை காரி துப்பாதவனே கிடையாது. இவனும் அவங்க மேல துப்புறான், அவனுங்களும் இவன் மேல துப்புறான். துப்புனா தொடச்சுக்குவோம் அப்படின்ற பாணியில இவனுக்கு யாருமே அதை பத்தி கவலைப்படுறது இல்லை. வருண்குமார் அமிச்ச நோட்டீஸ்க்கு இவர் கொடுத்த விளக்கத்து மூலியமா இந்த வழக்குகள் இருந்து, இந்த பிரச்சனையில இருந்து சீமான் தப்பிச்சிருவார் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இந்த 22 பேர் இப்ப வருண்குமார் ஐபிஎஸ் கொடுத்த புகாரின் அடிப்படையில் எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு இல்லையா, அந்த 22 பேரும் சீமான் தூண்டுதலின் பேர்ல தான் வருண்குமாரினுடைய குடும்பத்தையும் அவரையும் அவரது குழந்தைகளையும் ஆபாசமா பேசுறானுங்க. அதுல அவர்கள் கைது செய்யப்பட்டு சீமான் தான் எங்களை தூண்டி விட்டாரு அப்படின்னு 2 பேர் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்கானுங்க. அந்த ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க அப்படின்றத பத்தி சீமான்கிட்ட கேள்வி எழுப்புறப்ப அது ஃபேக் ஐடி,
இந்த ஃபேக் ஐடின்னு உருவாக்கிட்டு எழுதுவாங்கல்ல அப்படின்னு அவன் சொல்றான். மாற்று கட்சியினர் இவங்க பேரால ஃபேக் ஐடி உருவாக்கிட்டாங்களாம். ஆனா அவன் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒன்றிய செயலாளராக இருக்கிறான். அவனுக்காக நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர் அணி போய் வழக்கு நடத்திட்டு இருக்கிறாங்க அவனை பெயில்ல எடுக்கிறதுக்கு. ஒரு புறம் இப்படி இவன் தூண்டி விட்டு ஆபாசமாக பதிவுகளை போட வைப்பது, அதுல சீமான் தான் தூண்டி விட்டாருன்னு தம்பிகள் சொல்லிட்டா உடனடியா அவங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்றது. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா அவங்க கைதான அன்னைக்கு சீமான் அவங்களுடைய நாம் தமிழர் கட்சியின் சமூக வலைதள பிரிவு ஒரு பதிவு போடுறானுங்க. ஆபாசமான சொற்களை பதிவிடக்கூடாது, ஆபாசமான பதிவுகளை நீங்கள் அவதூறு பதிவுகளை போடக்கூடாது அப்படின்னு இவர்கள் சொல்ற மாதிரி. அப்பயே நம்ம சொன்னோம் தம்பிகளை கழட்டி விடுறான் சீமான் அப்படின்னு. அது இப்போ உறுதியாயிருக்குது. இப்ப சீமான் வீரன்னா நாங்க தான் போட்டோம், நான் தான் சொல்லி போட்டேன் அப்படின்னு உறுதியா இருக்க வேண்டியதானே. அதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ஏன் சொல்ற? அதே போல இன்னொரு விவகாரம், பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை நடந்த டைம்ல சீமான் பேசுறான். இப்ப பொள்ளாச்சி சம்பவம் நடந்துச்சா, என்ன போட்டு தள்ளணுமா, பெற்றோர்களை கூப்பிடு, இந்தா போட்டு தள்ளிட்டேன் சந்தோஷமா அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னு அங்க பேசுறான். ஆனா இது சம்பந்தமா நேற்று கேள்வி எழுப்புறப்ப நாம் தமிழர் கட்சி நிர்வாகி இப்படி 13 சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கிறானேன்னு கேட்கிறப்ப அதான் கைது பண்ணிட்டாங்கல்ல, அதை பத்தி என்ன பேசிட்டு அதை விடுங்க அப்படின்னு சொல்றான். இப்ப எவ்வளவு பெரிய அயோக்கிய பையன் பாருங்க, மேடையில் எவ்வளவு பெரிய சவடால் அடிக்கிறான். அதுவே தரைக்கு கீழே தான் கட்சிக்காரன் இப்படி ஒரு தப்பு பண்ணிருக்கிறப்ப போய் சொல்லு, நான் சுட்டு தள்ள போறேன், தலையை வெட்ட போறேன் அப்படின்னு பேச வேண்டியதுதானே. இப்ப இவன் அயோக்கியன்லயும் கடைந்தெடுத்த அயோக்கிய பையன் தான் இந்த சீமான். ஆனா அந்த தம்பிகள் 2 பேர் சிறையில் இருக்கிறார்களே, கண்ணன் திருப்பதி என்கின்ற அந்த 2 தம்பிகள், அவர்கள் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாங்க. அண்ணன், எங்க அண்ணன் சீமான் சொன்னாரு, எங்க அண்ணன் மாமா பையன் சாட்டை சொன்னான், எங்க அண்ணன் இடும்பை சொன்னான், இடும்ப கறிக்கிஞ்சி என்கிட்ட சொன்னான், அதனாலதான் நாங்க இப்படி ட்வீட் பண்ணோம்னு அவங்க சொல்லிருக்கிறாங்க. அதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. அந்த மேட்டரை பொறுத்த வரைக்கும் சீமான் ஆப்பசைந்த குரங்கின் கதை தான். ஆப்பசைந்த குரங்குனா என்ன தெரியுங்களா? குரங்கு இருக்குல்ல, ஒரு ஆப்புல உக்காந்துக்கும், உக்காந்துட்டு ஆப்பை ஆட்டி ஆட்டி பார்க்கும். ஆட்டி ஆட்டினா என்ன ஆகும்? ஆப்புல உட்காந்துக்கிட்டு குரங்கு கச்சக் கச்சக் கச்சக்குன்னு அப்படியே வாய் வெளியே ஆப்பு வெளியே வந்துடும். அந்த மாதிரி இந்த சீமான் ஆப்பசைந்த குரங்காக சிக்கிவிட்டான் அந்த வழக்கில். ஆனா இந்த நோட்டீஸுக்கு சாட்டையை கை காட்டி தப்பி விட்டான் அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஆனா அதை அந்த அளவோட முடிச்சுக்குவாரா எஸ்பி வருண்குமார் அப்படின்றது தெரியல. இப்ப நோட்டீஸ்லயே இந்த அளவுக்கு சொல்லிருக்கிறான்னா போன் பண்ணி சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு கெஞ்சிருப்பான். தம்பியான்னு நினைச்சு என்னை விட்டுருங்க, மேடையில தான் அண்ணன்பா, தனியா பேசுறப்ப தம்பியான்னு நினைச்சு என்னை மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு கண்டிப்பா கதறி இருப்பான். ஆனா இந்த வழக்கில் சிக்க போற ஏவன்னா யார் இருக்க போறாங்க அப்படின்னா மாமா பையன் சாட்டை துரைமுருகன் தான் இருக்க போகிறான். அவன் நிலைமையை யோசிச்சு பாருங்க. மாமா வேலையும் ஒரு பக்கம் பாக்குறான், இன்னொரு பக்கம் சீமானுக்காக பணம் திரட்டுற வேலையும் பாக்குறான், அவனுக்காக யூடியூப்ல முட்டும் கொடுக்குறான். கடைசியில அவனை இப்படி சிக்க வச்சுட்டான் சீமான். ஆனாலும் அவன் ஏதாவது வச்சிருப்பான் ஐட்டங்கள். அவன்கிட்ட என்ன என்ன ஐட்டங்களோ, வீடியோ ஆடியோ ஐட்டங்களோ, அந்த ஐட்டங்கள் எல்லாம் அவன் கையில இருக்குது. அப்ப அந்த ஐட்டங்களை அவன் காட்டுவான் சீமான்ட்ட. அண்ணா இந்த வீடியோ கரெக்டா இருக்குமான்னு பாருங்க, இதுல நீங்க ஒட்டு தொடி கூட இல்லாம இருக்கீங்கண்ணா, இதை வெளியிட்டா என்ன ஆகுன்னு யோசிச்சு பாருங்கண்ணா அப்படின்னு காட்டுவான். அப்படி காட்டும் பொழுது சீமான் என்ன செய்வார்? கட்டாயம் அவங்க அள்ளி விழுவாரு. அவன் மட்டும் காலில் விழமாட்டாரு, அண்ணிக்கிட்டையும் சொல்லுவாரு, பாரு இப்படி தம்பி என்ன வேலை பார்த்து வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி. அண்ணி ரெக்கமெண்டேஷன்ல அண்ணன் காலில் விழுந்து, நான் நீ போடா ஜெயிலுக்கு போடா, நான் பாத்துக்கிறேன், வெளியே எடுத்துடுறேன், நீ ஒன்றும் கவலைப்படாதடா, நீ தாண்டா அடுத்த துணை முதலமைச்சர் அப்படின்னு ஏதாவது சொல்லி அனுப்புவாங்க. அவனும் நம்பி போவான். இந்த இடுமானங்கார்த்தி என்ன சொல்லி இவ்வளவு நாள் கட்சியில வச்சிருக்கான்னு நினைச்சிருக்கீங்க? நீ தாண்டா என்னோட அடுத்த அரசியல் வாரிசுன்னு அவனை நம்ப வச்சிருக்கான் சீமான். அதனாலதான் அவன் இந்த அளவு கொத்தடிமையிலும் கொத்தடிமையாக உழைச்சிக்கிட்டு இருக்கிறான். இவ்வளவு நேரம் இந்த செய்தி குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.